சொல்லாமல் கொள்ளாமல் சர்வீஸ் போட்டிங்களா ஒருப்பா. வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு மொதல் பாயிண்ட்டு தூத்துக்குடி சைடில் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வரும்போது சர்வீஸ் வெல் சர்வீஸ் வேற லெவலில் உள்ள போயிருக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க வேற லெவல். B1 மேலே பட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திருவள்ளிக்கு போயிருக்கு. B1 செய்யும் சிறு சிறு தவறுகள் ஆப்போசிட்ல டீமுக்கு பாயிண்ட் போகிறதுக்கு என்ன சொல்கிறது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் விளாடும் நபர்கள் மிஸ்டேக்கை தவிர்க்கவும். நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கோம், அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்துருக்காங்க. ஆமாம், எங்களோட டீமோட ஒரு வெறித்தனமான பிளேயர் இப்போ பேசிட்டு இருக்காரு சிவராமகிருஷ்ணன். அடுத்த சர்வீஸ் வருது. அஜய் பிடிச்சி அடிக்காரு. எப்படி அடிக்காருன்னு பார்ப்போம். பாயிண்ட் அஜயோட வெறித்தனமான ஆட்டத்தை இந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்காரு. பட் முதல் கடைசி வரை இந்த வெறித்தனமான ஆட்டத்தை காட்டுவாரான்னு பார்க்கலாம். யோ பாத்தியா எவனா கமெண்ட்ல வந்து ஜெய் ஸ்ரீராம்னு கதறிட போறான். நீ வேற இப்போ போச்சு. பாயிண்ட் என்னையா நமக்கு நான் ஏன் பங்கு போடுறாங்க. சரி ரைட், அவன் நாட்டில் நீங்கள் அடிச்சிருப்பாங்க. அவன் நாட்டில் நீங்கள் அடிச்சாங்களா? சரி விடு. சர்வீஸ் ஃபார் திருநெல்வேலி. சரிங்களா, நாட்டில் நீ அடிச்சாங்க. கொஞ்சம் தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, அது சொன்னோம்ல பாயிண்ட் இங்கே தான் வரும். அதான் சொன்னோம்ல சர்வீஸ் இங்கே தான். சர்வீஸ் தூத்துக்குடி சைட்லேருந்து ஹரிஹரசுதன். கைத்தட்டு. ஹரிஹரசுதன் சர்வீஸ் ஒரு வேற லெவலான சர்வீஸ். சூப்பர்மா, சூப்பர். பெல்ஸ் ஆஃப் பிளாக்டுமா வேற மாதிரி. தூத்துக்குடி அணியினர் சிறப்பான தரமான சம்பவத்தை அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. தூத்துக்குடியை போல என்னதான் திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு ஈக்குவலாக வந்தாலும் தூத்துக்குடி தான் தன்னுடைய வேகத்தை காட்டிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதே வேகம் கடைசி வரைக்கும் தொடருமா? ஹரிஹரசுதன் சர்வீஸ் வெல் சர்வீஸ் வேற மாதிரி. நெட்ல பட்டிருக்கு பால். நெட்ல பட்டு பால் வெளியே போயிட்டு பாயிண்ட் ஃபார் தூத்துக்குடி. ஹரிஹரசுதன் ஹேட்ரிக் சர்வீஸ் போட்டிருக்கார் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஹரிஹரசுதன் சர்வீஸ். ஹரிஹரசுதன் உட்கார்றதுக்கு தான் ஆசைப்படுறாரு, சர்வீஸ் போடுறதுக்கு இல்லை. ஹரிஹரசுதனுடைய நிதானமான சர்வீஸ் ஆட்டத்திற்கு பங்கேற்குமா பார்க்கலாம். சூப்பர் அஜய், முன்னாடி வாங்க, ஓடி வாங்க. லாஸ்ட் டச். உள்ள லாஸ்ட் டச். வேற மாதிரி இதே மாதிரி தொடர்ந்துகிட்டே இருங்க. ஹரிஹரசுதனுக்கும் இன்னைக்கு ஹரிஹரசுதனுக்கும் இந்த இடத்துக்கும் ஏதோ ஒரு ராசி இருக்குன்னு நினைக்கிறேன். வேற மாதிரி சர்வீஸ் வெல் சர்வீஸ்ங்க. வெல் சர்வீஸ் ஆடாங்க வேற மாதிரி. ஹரிஹரசுதன் சர்வீஸ் கட் செய்யப்பட்டது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாயிண்ட் இன்னும் வரும். அணி தலைவர் கூலாக இருக்காரு. ஏன்னா பாயிண்ட் இவ்வளோ நேரம் வந்துட்டு இப்போ தானே பாயிண்ட் வராமல் இருக்கு. இந்த பக்கம் சொல்ல எங்களுக்கு சவுண்டு கேட்க மாட்டேங்க. B1 ஓகே. இப்போ நெல்லை சைட்லேருந்து சர்வீஸ் மெதுவான சர்வீஸ் வேற மாதிரி. ஜபராஜ் ப்ரோ கையில் பிடிச்சிருக்காரு. அடிச்சது பாயிண்ட் போகலை, சுற்றிக்கிட்டே இருக்குது பால் உள்ளுக்குள்ளேயே. வேற லெவல். வேற லெவலு. சூப்பர்மா. பாயிண்ட் ஃபார் நெல்லை. பாயிண்ட் ஃபார் நெல்லை 3-5. வெறித்தனமான வேற லெவல் ஆட்டம் இந்த இடத்துல போய் கொண்டிருக்கிறது. நிதானமான சர்வீஸ். இந்த ஆட்டத்தை பொறுத்தவரைக்கும் நிதானம் தாங்க முக்கியம். நிதானத்தை கையாண்டால் அந்த டீம் கண்டிப்பாக ஜெயிக்கும். வேற லெவல் வேற மாதிரி. பாயிண்ட் ஃபார் தூத்துக்குடி.
நான் மேட்சோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தூத்துக்குடி இந்த லெவலில் இந்த இடத்துல கொஞ்சம் வேறு லெவலில் ப்ளே பண்ணுறாங்க. தூத்துக்குடி சைட்லேருந்து சர்வீஸ் யாரு? பார்த்தாவா? பார்த்த சாரதி சர்வீஸ். ரைட்டுன்னாரு, பாயிண்ட் சரட்னு போனது. சேஞ்ச் சைட் சேஞ்ச் அந்த சைடு 4-6. வெல் கேம் பிளே இந்த இடத்துல போயிட்டு இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவர்கள் அல்ல. வேற லெவலுங்க, வேற லெவலு. பிடிச்சி பாஸ் கொடுக்குற பழக்கம்லாம் எங்கிட்ட இல்லடா, நாங்கள் பிடிச்சா அடிக்க தாண்டா செய்வோங்கிற மாதிரி வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காரு ஜெபராஜ் ப்ரோ. ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லு பாயிண்ட். யூடியூப்ல பாயிண்ட் சொன்னாலும் நல்லா இருக்கும், புரியும்ண்ணே. வேற லெவலு. யாரு பாயிண்ட் அதிகமாக இருக்குங்கிறக்காக பாயிண்ட் அந்த டீமுக்கு கொடுக்காதீங்க. இப்போ அடுத்து பாயிண்ட் அவங்க தரமாட்டாங்க நமக்கு. 5-7 சர்வீஸ் ஃபார் நெல்லை. கந்தபெருமாள் சார் அவங்க சைட்லேருந்து. இந்த இடத்துல நெல்லை தூத்துக்குடி பாயிண்ட் எடுத்திருக்காங்க. தூத்துக்குடி சைட்லேருந்து சர்வீஸ் வேணுகோபால் அவர் போகிறாரு. அவருடைய சர்வீஸ் இந்த லெவலில் எந்த பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த லெவலில் 8-5 போடுங்க. வேற மாதிரிங்க சூப்பரு. ஆட்டக்காரர்கள் யாரும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் என்பது முன்னாடி வந்து புடிச்சாரியா. ஒரு சின்ன சலசலப்பு நேர்ந்தது. எதுன்னு பார்ப்போம். அப்பெல்லாம் பார்க்க முடியாது, கட் பண்ண முடியாது. ரிவ்யூ எடுங்க பாரு. அதுக்குள்ள படுற முன்னாடி ஜெபராஜ் ப்ரோ வந்து புடிச்சாரியா. Nine five point for தூத்துக்குடி. ஆமா, ஆட்டக்காரர்கள் யாரும் பேசாம இருக்க முடியும். மறுபடியும் வேணுகோபால் சைட்ல இருந்து சர்வீஸ் வருது. அவரு உங்களுடைய சர்வீஸ் எங்கள் டீமுக்கு வரவேற்கப்படத்தக்கது. வேற மாதிரிங்க அஜய் பாஸ் கொடுக்குறா, அடிச்சிரு பார்த்தா. சூப்பர். பால் முட்டில் பட்டு வெளியே போயிருக்குங்க. 6-9 பாயிண்ட் ஃபார் நெல்லை. இந்த இடத்துல ஆட்டக்காரர்களுக்கு கேப்பே கிடைக்காதுங்க. ஏன்னா கடா செடி முத்துல இங்க ஆட்டக்காரர்களுக்கு கேப்பே கிடைக்காது. ஆடியன்ஸ் எல்லாரும் கரங்களை தட்டி ஆட்டக்காரர்களை உற்சாகப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார்கள். சர்வீஸ் ஃபார் தூத்துக்குடி. சூப்பருங்க. ஆனா பரவாயில்ல, ட்ரை பண்ணீங்கப்பா. உண்மையிலே வேற லெவல் அட்டம்ப்ட். கண்டிப்பா உண்மையிலே வேற லெவல் இருக்கலாம். 7-10 விடாதீங்க. அதான் சொன்ன மாதிரி தான், நீங்க ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க திருப்பி தரமாட்டாங்க. மெதுவான சர்வீஸ். ஆனா
ஃப்ரெண்ட் ரோல வந்து போல 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 உள்ள அனுப்புங்க உள்ள அனுப்புங்க. அருமையான கேப்புங்க உண்மையிலே. நெல்லை கொஞ்சம் ட்ரிக்கியாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சர்வீஸ் நெல்லை 8-10 8-10. சூப்பருங்க, வேற லெவலுங்க. குட் கேப்புங்க இந்த இடத்துல. என்னதான் இருந்தாலும் B1 தான் ப்ரூவ் பண்ணிட்டாரியா நம்ம ஆளு. வேணுகோபால் சார் அடிச்சிருக்காரு, வேற லெவலான பாயிண்ட். அஜய் கேப் இருக்குன்னு தான் சொன்னான், பட் அந்த கேப் எங்க இருக்குன்னு அவன் சொல்லலை. ஆனால் அவர் கரெக்டாக கெஸ் பண்ணி அடிச்சிட்டார். சர்வீஸ் ஃபார் தூத்துக்குடி 8-11 11-8 ஜபராஜ் ப்ரோ சர்வீஸ். அணி தலைவர் வேற லெவல் சர்வீஸ்ங்க. சர்வீஸ்ல பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அணி தலைவர் சொன்னா செய்வோம்டா, பாயிண்ட் எடுக்கிறாருல, வேற லெவலுங்க. அணி தலைவர் டீமோட மேனேஜர் கோபப்படுதாரு. அணி தலைவர் கொடுங்க. அதுக்கு நீ இவ்வளவு மெதுவாங்க. ஷார்ட் லைன் பாயிண்ட் ஃபார் நெல்லை. இந்த விளையாட்டுக்கு முதல்ல பொறுமை முக்கியங்க. பால் கிடச்சோன்னே அடிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் பாயிண்ட் போகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12-9 சார். என்னங்க ஒரு தடவை பாயிண்ட் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கேன் சார். மெதுவான நிதானமான சர்வீஸ். சமராஜே ஆனால் அந்த சைடில் பிளாக்குமே பேக்ரவுண்டும் வேற உள்ள தான் பண்ணுறாங்க. உண்மையிலே ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல. பாயிண்ட் ஃபார் தூத்துக்குடி. போன தடவை ஹேட்ரிக் சர்வீஸ் போட்ட ஹரிஹரசுதன் இந்த தடவை சர்வீஸ் வந்திருக்காரு. இந்த தடவை இவரோட சர்வீஸ்ல மேட்ச் முடியுமான்னு பார்க்கலாம். 13-9 உற்சாக, அதாவது வெற்றி உற்சாக கழிப்பு, வேற ஒன்றும் இல்லை. அஜய் பாயிண்ட் ஃபார், அது அவங்க சொன்னாதான் தெரியும். பாயிண்ட் நமக்கு தானே. 14-9 25 15 பாயிண்ட் மொத்தம் எவ்வளோ? 25 தான். பரவாயில்ல, நாங்கள் எப்பவுமே பாயிண்ட் எடுத்துகிட்டே இருக்கோமேன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் கவர் ஆகுதுன்னு செய்யுது ஸ்டேட்டில். 10-14 ஆரோக்கிய சுதன் சர்வீஸ் போட்டுருக்காரு. சைட் சேஞ்ச் மொத்தம் எத்தனை பாயிண்ட்? 25 ஆமா. அப்ப வின்னு யாரும் சொல்லல. சைடு சேஞ்சுன்றாங்க. வின்னு தான் மேட்ச் முடியல. இன்னும் மேட்ச் முடியல. 3 ஷிஃப்ட் இருக்குல்ல.
ஓ கல். ஓகே, இப்போ சைட் சேஞ்ச் வந்துருக்கு. இந்த சைடில் முதல் சுற்றில் வின் பண்ணது தூத்துக்குடி. கிட்டத்தட்ட 15 பாயிண்ட். அவங்க வந்து 10 பாயிண்ட் எடுத்துருக்காங்க. 10 பாயிண்ட் எடுத்துருக்காங்க. 10 பாயிண்ட் எடுத்துருக்காங்க. வெற்றி அடுத்தது பதிவு செய்வாங்களான்னு பார்க்கலாம். பாருங்க, சரி ஸ்டார்ட் ஆகிட்டுங்க. என்னையா அப்போதையும் சொல்லாமல் கொள்ளாமல் ஆரம்பிச்சிட்டிங்க, இப்போவும் சொல்லாமல் கொள்ளாமல் ஆரம்பிச்சிட்டிங்க. டபுள் டச்சு. பாயிண்ட் வெளியே போல, பால் வெளியே போல. இல்ல பால் வெளியே போல. அதுக்குள்ள அவர் புஸ்டர் ஓயாம இந்த டீமுக்கே பேப்பரா பேசினா சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சுவாங்க. அஜய் அடிக்கிறாரு இப்போ. சூப்பருங்க. சூப்பருங்க. வருது. விலகு பால் சரட்னு போயிட்டியா. வெல் பிளே ஃபார் நெல்லை. மூன்றாவது சர்வீஸ் மறுபடியும். ஹேட்ரிக் சர்வீஸ் போடுறதுக்கு கொடுத்து வச்சிருந்தாலும் ஆனால் அந்த சர்வீஸை தக்க வைக்கிறதுக்கான கொடுப்பனை இல்லை. தூத்துக்குடி தன்னுடைய முதல் புள்ளிகளை இந்த இடத்துல பதிவு செய்திருக்காங்க. புள்ளி இல்லடா, பாயிண்ட். புள்ளிகள், பாயிண்ட். புள்ளி. மறுபடியும் சர்வீஸ் போடுங்க, ஓடுங்க. அப்படி மாட்டான்னு தெரியும்ல. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3-1. இது ஒரு டெக்னிக்ங்க. ஒரு மேலே அடித்து ஷார்ட் லைன் அடித்தா ஜம்முன்னு பாயிண்ட் போதில்லைண்ணே. ஆனால் எப்போவுமே இந்த டெக்னிக் ஒர்க் ஆகுமான்னா சந்தேகம் தான். இந்த நம்ம தலைவர் உள்ளே இறக்கி உள்ளன்னு கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருக்காரு. பார்த்துக்கோங்க அவரை. சார் சர்வீஸ் தூத்துக்குடி. லாஸ்ட் பாயிண்ட் இங்க நெல்லை. பாயிண்ட் நெல்லை. 4-2. தலைவரே, பிரதர், இங்க விளாண்டுருக்கீங்க, சவுண்டு கேட்காது. அங்க போய் விளாடுங்க. கேட்காது, இங்க விளாடாங்க. இன்னும் பால் பறிமுதல் செய்யுது. அடிச்சுடுங்க, நீங்க சர்வீஸ் போடுங்க. வேற மாதிரி ஆடியன்ஸ்லாம் கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. உட்காந்துட்டே பார்த்துட்டு இருக்கீங்க. பார்க்கும் ஆடியன்ஸ் மறக்காமல் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நின்று கதை பேசினா மட்டும் பத்தாதுங்க. சேஞ்ச். விளாடுறவங்களுக்கு போய் ஜூஸ் கலக்குங்க. ஜூஸ் குடிக்கும். வீசுறாங்க. 3-4. பால் யார்கிட்ட இருக்கியா? சரிங்க, நான் நிறைய பால் கிடக்கணும்னா எது நம்ம பால்னு தெரிய மாட்டேது. போடுங்க. நெட்டியா வராது. அப்பா வேற லெவல்மா. பாயிண்ட் ஃபார் நெல்லை தான்.
மேட்சோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல. இவங்க கண்டிப்பாக தேர்ட் இன்னிங்ஸ் கொண்டு போயிடுவாங்க எப்படியும். வேற லெவலுங்க. அஜய் நேக்கா விளாடுவாரா? யாருங்க அஜய்? சூப்பருங்க, வேற மாதிரிங்க நீங்க. அடராஜய் குத்ரா வேற மாதிரி ஒரு வெறித்தனமான ஆட்டங்க. நாங்கள் இன்னும் இருக்கிறோம் என்பதை ப்ரூவ் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் தூத்துக்குடி அணியினர். தெரியலையா? அணி தலைவர் சரி அனைக்கும் அடிச்சு இருக்கும். தலைவர் ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்காரு, ஜெயிக்கணும்னு ஒரு இதுல இருக்காரு. தண்ணி வேணுமா? இந்த ஒரு நிமிஷம். அணி ஆட்டக்காரர்களுக்கு தண்ணி தேவைப்படுது, தண்ணி கேன் போடுறோம். ஒரு பாயிண்ட் லீடிங், ஒரு பாயிண்ட் தான். சர்வீஸ் போடுங்க. வருது விலகு விலகு அப்படின்ட்டு தான். பஸ் கால் நீட்டுங்க. தம்பி விளாடாதீங்கன்னு எத்தனை தம்பி சொல்றது உங்களுக்கு? எவ்வளோ நேரம் சொல்றது விளாடாதீங்கன்னு? வேலையை பாரு, விளாடணும்ல விளாடு. பாலை பிடிக்க பறிமுதல் பண்ணிடுறோம். சும்மா இருக்கு. போடுங்க சர்வீஸ அஜய். வேற இதாண்டா அஜய், இதே ஃபார்முலா கடைப்பிடி. என்னோட வீடியோ ஷேக் ஆகுது, கை டப்ப டப்ப டப்பா எடுக்குது. இந்த பக்கம் நமக்கு சாணம் தெரியல, இந்த பக்கம் சாணம் தெரியல எனக்கு. 5-6. பாயிண்ட் நெல்லை, சர்வீஸ் ஆரோக்கிய சுடன். உங்கள் சர்வீஸ் இந்த டீமுக்கு வரவேற்கப்படத்தக்கது. போடுங்க. என் பேர் சொல்லுப்பா, சர்வீஸ் போடுறேன். ஆரோக்கிய சுடன் சர்வீஸ் போடுறாரு. அவர் பேர் அவரே சொல்லுறாரு, அவரே சொல்லுவார். பவர் பேங்க் இழுக்குது. வேற மாதிரிங்க. ஓபி ஜிஜி குட் கேம் பிளே. வேற மாதிரி திருப்பியும் ஆரோக்கிய சுதன் அவர் சர்வீஸ் போட போறாரு. இவருக்கும் இந்த இடத்துக்கு ஏதோ ராசி இருக்குதுன்னு நினைக்கிறேங்க, சர்வீஸா போடுறாரு. அவதான் அடுத்த சர்வீஸ் கட் ஆகும்.
இன்னைக்கு ஆட்டக்காரர்களுக்கு பேக் அதான் என்ன சொல்கிற கேப்பே இருக்காது, வாட்டுக்கு லாண்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா நீங்கள் வந்து லேட்டாக வந்த காரணத்தினால போடுங்க, ஓங்கி போடுங்க சர்வீஸை. வெல் ஃபீல்டிங் ஃபார் நல்லை. ஜவராஜ் ப்ரோ அடிச்சிருக்கலாம், சப்போஸ் நெட்டில் பட்டிருந்தா கூட பாயிண்ட் போயிருக்கும். திருப்பி அடிச்சிடணும். ஓ என்ன சொல்லுங்கய்யா, ஹேட்ரிக் சர்வீஸ் போட போறாரு ஆரோக்கிய சுதன் அவர்கள். வருது விலகு வேற லெவல் தான். நார்மல் வேறு பாலை போட்டு தொக்கு நடக்கும். பாயிண்ட் ஃபார் தூத்துக்குடி. வெகு நேரங்கள் கழித்து ஒரு பாயிண்ட் தூத்துக்குடிக்கு. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எத்தனை ஜிபி ஆகும் தான் தெரில, பார்ப்போம். சர்வீஸ் யார் போடுறா? அஜய்யா. அஜய் ஆல்ரெடி கற்பதாக இருக்கார், கண்ணுக்கு எப்படி தெரியவான்னு தான் தெரில. வேற லெவல் சர்வீஸுங்க. வேற லெவல். இது டிஃபென்ஸ் சேஞ்ச், சைடு சேஞ்ச் ஃபார் நெல்லை. இப்போ சர்வீஸ் நெல்லை சைடில் இருந்து இவர் தான் அணி தலைவரா போடுங்க, நம்மளே வச்சுக்கிறோம் இவர் அணி தலைவர் இருந்து. வெல் சர்வீஸுங்க. இவருக்கு மட்டும் அந்த சர்வீஸில் பாயிண்ட் அடிக்கக்கூடிய திறமை எப்படி தான் இருக்குன்னு தெரியல. ஆமாம், அதான் இவங்க எல்லாம் சேர்ந்து 3 இன்னிங்ஸ் கொண்டு போயிடுவாங்க எப்படியும். வேற மாதிரிங்க. பாதிக்கு பாதி வித்தியாசத்தில் இருக்குங்க தூத்துக்குடி. பாப்போம், ஹேட்ரிக் வந்துடும். இந்தா வந்துட்டலாம். வேற லெவலுங்க. என்ன ஒரு பாயிண்ட் மட்டும் அடிச்சிட்டீங்கன்னா கேம் பால் வந்துடும். இதே மாதிரி அடிச்சு விடுங்க பார்ப்போம். ஆஹா வேற லெவலுங்க. அவன் ஜெவின் கால் பட்டு உள்ள வந்துச்சு. பால் ஜெவின் கால் பட்டு உள்ள வந்துச்சியா? இல்ல அவன் கால் பட்டு தான் பால் உள்ள வந்துச்சு. பால் அவன் கால் பட்டு உள்ள வந்துச்சியா? அவன் கால் பட்டு உள்ள வந்துச்சு. அவன் கால் பட்டு உள்ள வந்துச்சு. இதெல்லாம் இப்போ சொல்ற கேட்காம அடிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்புறம் என்ன ரீசர்ச் போட சொல்லுங்க. அப்போ என்னையா இது? ஆடியன்ஸ் அப்படி லைட்டா பின்னாடி தள்ளிடுங்க. சரி இப்போ என்ன ரீசர்வீஸ் போட சொல்லுங்க. பஸ் ரீசர்வீஸ் போடுங்க.
ரீசர்வீஸ் போடுங்க பாஸ். இல்லை நீ மதியோட பேச கத்தாது எதுக்கு எடுத்தாலும் இதான் பண்ண போறாங்க. பேச கரெக்டு தான் கத்தாதுங்க. உன்னை போய் சொன்ன பாரு அது எப்படின்ட்டு விட்டுருக்கணும்ல. இந்தா ரீசர்வீஸ் போடுங்க, அதான் நல்லது. ஏதோ சொன்னாலும் கத்துறன்றாங்க, அப்போ ஒரு மண்ணு தான். ஜி ரீசர்வீஸ் போட்டு மேட்சை முடிங்க ஜி. கரெக்டாக மேட்சை முடிச்சு விட்ருங்க. போட்டு போகணும். ஒரு பாயிண்ட் தானே, 2 பாயிண்ட் போட்டுங்க. ஏதாச்சும் அவங்களுக்கு போட்டீங்க? இல்லை அது பாயிண்ட் அவங்களுக்கு. லாஸ்ட் வேற லெவலுங்க. கேம் பால் 14-7. யோகா என்னதான் ஒரு பாயிண்ட் தானேங்க. ஸ்ட்ரைட்டா பின்னாங்க. ஆரம்பிங்க. நாணயம். நாணயத்தில் பூ பக்கம் விழுந்தது. சைடா சர்வீஸா? ஃபர்ஸ்ட் தடவை இந்த டிஷர்ட் போட்டு ஜெயிச்சிடலாம் பார்த்தா சாப்பாடு நிறைய பூ பக்கம் விழுந்தது. ரைட்டு, மறுபடியும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 32 நிமிஷத்தில் 2 இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. கேமரா 3வது இன்னிங்ஸ் வெற்றிகரமாக தூத்துக்குடி சர்வீஸ்லேருந்து ஆரம்பிக்க போகுது. மங்களகரமாக ஜவராஜ் சர்வீஸ் போட போகிறாரு. ஜி ஃபோனு ப்ரோ காப்பரேட் வந்துடும் எனக்கு. ஜி காப்பரேட் சவுண்டு கட்டுங்க. ஓகே 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 ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நெல்லைக்கு போயிருக்கு. ரைட்டு 1 லவ். ஒரே ஒரு லவ். ஒரு காதல். எஸ், ஒரே ஒரு காதல். சொன்னா ரெஃப்ரியா பார்த்துக்குவாரா? டே நடுவரின் தீர்ப்பே இறுதியானது. ஜிபாலஜி வெளியே போங்க. என்னத்தான் அடிக்கிற? இதான் நம்ம நெட்டில் எடுத்த மட்டும் கத்துவான். அது ப்ரோ பிளேயர் நினைப்பா ஜெயிக்க வரும். உட்கார வைக்க பாராட்டும். இல்லை வேல்முறை உட்கார வைக்கலாம். அங்கே ஒரு சப்ஜெக்ட் உட்கார வைக்கலாம். ஆமாம், இதோட ஜெயிச்சிடலாம், கவலைப்படாங்க. டூ லவ் 2 காதல் போடுங்க.
2 காதல் ஒருதலை காதல் ஆகுமா பார்க்கலாம். வெளியே விடுங்க. 1, 2 வெற்றிகரமாக புள்ளியை பதித்திருக்கிறார்கள் தூத்துக்குடி. அதேதான் ஆனா பாவிகளா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெல்லை சைட்ல இருந்து கந்தபெருமாள் சர்வீஸ் போட போறாரு. 3-2 மெதுவான சர்வீஸ். நெட்டோட 4-2. அஜய் கேப் கிடைச்சாலுமே நெட்ல தான் அடிப்பாரு. வேண்டாம் எல்லாம் பக்கத்துல சண்டைக்கு வந்துடுவாங்க. என்ன அது விட்டுருங்க. ஷார்ட் லைன். அப்பா தூத்துக்குடி ரெஃப்ரிக்கு கொஞ்சம் வாய் உதறது கொஞ்சம் தண்ணி கொடுங்க அவருக்கு. 3-4 என் வேலையை அவர் சுலபமாக்கிட்டார். பாயிண்ட் சொல்ற வேலையை. ரீசர்வீஸ் போடுங்க. எடுத்துக்கோங்க. பாயிண்ட் ஃபார் நெல்லை. பேசாடி நம்மளும் அம்பேர் வேலைக்கு வரலாமா? அம்பேர் பற்றி தான் கேட்டுப்படுது. நம்ம கத்தி பேசினாலும் காதல வாங்க மாட்டாங்க. ஆனால் அம்பேர் சைலண்டானாலும் அவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பாயிண்ட் சொல்லுங்க. இல்ல அவர் பார்க்கல. அவர் சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் எப்படி நெல்லை நீங்க அப்புறம் எப்படி நீங்க நெல்லை பாயிண்ட் விசில் அடிச்சாரல. விசில் அடிக்க ஒண்ணுமே இல்ல. அவங்களே என்ன நான் அப்பீல் பண்ணேன். சரி போடுங்க. போடுங்க. பாயிண்ட் எத்தனை ஒரு நிமிஷம். பாயிண்ட் எத்தனை? 4-3 சூப்பருங்க. V1 எடுத்து அவர் மேல மடியில உருண்டுட்டு அப்படி போகுது பாலு. என்ன தள்ள இது? அஜய் நெட்ல அடிக்காத லாஸ்ட் வச்சு அதுக்கு வெறித்தனமான ஆட்டத்தில் தூத்துக்குடியும் வெறிகொண்ட கோபத்தில் நெல்லையும் இருக்கிறார்கள். உருட்டிருங்க அம்பேர். போடுங்க ஜி.
பாஞ்சிருங்கள். கரண்ட் கம்பத்துல பாஞ்ச மாதிரி பாஞ்சிரு. என் வயசுக்கு வித்தியாசம் இல்லையாப்பா? 5-4 சர்வீஸ் நெல்லை. நிதானமான சர்வீஸ்ங்க. பாயிண்ட் எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ. கொடுத்து வாங்குற பழக்கங்க தூத்துக்குடிக்கு. ஆமா, அதே பாராட்டாதீங்க, அடிக்க மாட்டான் அப்புறம். கரெக்டா சொல்றாங்களப்பா அஜய் பத்தி. அஜய் சர்வீஸ் பேக் ரோ. சூப்பர் அஜய், வேற லெவல் அஜய். நினைச்சு கூட பார்க்கல ஓன்ட்டு இந்த ஃபீல்டிங் வரும்னு. சூப்பர் ப்ரோ. பாயிண்ட் நல்லா 6-5. ஜி போடுங்க. சர்வீஸ் கட் பண்ணு. ஒரே சைடு நிக்காத, ரெண்டு வரும். ரெஃப்ரிக்கு ஒரு ஓபன். சிக்ஸ் ஆலியா. ஹரியர்சுதன் இங்க வரை கேக்குதியா? யோ ரகசியம் பேசுறாரா எங்க? ஹரியர்சுதன் உருட்டே. பாவிகளா உருட்ட சொன்னா நெட்டு. லாஸ்ட் ஒன். இல்ல 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 பால் கேட்ச். சரி ஏன் விசில் அடிக்கல? அடிக்க மாட்டாங்க. சரி 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 உள்ள போயிடுது. வெளிப்படு வெளிப்படு வெளிப்படு. ஆறு ஆறு ஆறு. ஒரு ரெஃப்ரி கொஞ்சம் மெதுவாக பேசுகிறாள், அதனால அப்படி பார்த்துட்டே இருக்காப்ல. ரைட்டு. சரி போடுங்க. உருட்டை. திருநாளி திருநாளி நெல்லை ஃபயர் பாய்ஸ். டைம் அவுட் ஆயா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவலான சம்பவம் வந்து இந்த தூத்துக்குடி டீம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. பார்ப்போம் அந்த சம்பவத்தில் வந்து தூத்துக்குடி ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். 2 மேட்ச் வேற லெவல் தான். வாங்க, இப்போ ஹரிஹரசுதன் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹரிஹரசுதன் என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு, மேட்ச் அருமையாக போகுது. ஆனால் கொஞ்சம் சரியில்லை. கொஞ்சம் உங்களை சர்வீஸை உருட்டதுன்னா பெரிய உருட்டா உருட்டி விட்டுருந்தீங்களே, அதானே? உருட்டுறதுல பெரிய ஐயா பேசுங்க, உங்கள் கருத்தை சொல்லுங்க. கருத்தை பதிவிடுங்க ஐயா. நீ சொல்லிடு.
ஒவ்வொருத்தட்டியா கருத்து இருக்கும். என்னது இது? பவர் பேங்க் பவர் பேங்க். சார்ஜர் ஒன்றும் இல்லை. அவங்க அவர்கிட்ட கருத்து நான் பெரிய தண்ணி எனக்கு வேண்டாமியா, நான் வந்து குடிக்கிறேன். சரி அந்த பையன் நாங்கள் ஜெபின் அழுதுகிட்டே ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பண்ணிட்டா இல்லையா? முடியலையா? கொடுத்துட்டு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அந்த குடியா குளித்தடிக்கு அதான் போலுக்கு வச்சுக்கோங்க. சைடு சேஞ்ச். பாயிண்ட் காமிங்க. எங்களுக்கும் சொல்லாங்க பொதுவாக சண்டைக்கு வர நன்றி. பாயிண்ட் பாயிண்ட் வீடியோவில் காட்டுவோம். கட்டாயிருச்சு. அவன் பெரிய உருட்டா உருட்டிட்டாம்ல. இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். சார் வணக்கம். வணக்கம் சார். போடுங்க ஜி. வாவ் 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 வாவ். 8 ஆல். ஆல் 8 ஆல். ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதான் என்னன்னு தெரியல. ஆளாகிறது தப்பா செய்யுது. எப்போ அந்த செல்ஃபி ஸ்டிக் அடிக்கிறதுக்கே கை வலியில. காத்தே அடிக்க மாட்டேங்கிறேன். கஷ்டப்பட்டு கேமராமேனுக்கும் அது பாதிப்பு, விளாடுறவங்களுக்கும் பாதிப்பு. அந்த வேலை செல்ல நூறுக்கு போட போறாங்க. கவுட்ட பாண்டி. காலை சுரு. ஆமாம், அவர் தான். அவர் சர்வீஸுக்கு மட்டும் தானே அப்படி போகிற பவர் இருக்கு. ஆமாம், இது தேவையில்லாத பாயிண்ட்டு. சூப்பருங்க. தூத்துக்குடி கொஞ்சம் சொல்ற மாதிரி யோசிக்க வேண்டியிருக்கு. ஆமா ஆமா. என்ன நீங்க ஆப்போசிட் தெரியுமா? உட்காருதீங்களா? என்னைய மாதிரி பிளாக் வைக்க படுக்க சொல்லுங்க. நல்லா படுக்க சொல்லுங்க சார். அதான் மேட்சே ஒரு முடிவுக்கு வர போகிற சமயத்தில் கொஞ்சம் யூடியூபரும் டயர்ட் ஆகிட்டாரு. ஆமாம் ஆமாம். அதான் ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சா இன்னும் ஜூஸ் ரைட்டு. போடுங்க போடுங்க, வேற லெவல். நெட்டுங்க. நெட்டோட பாயிண்ட் இங்க. ஜி யாருக்கு ஜி பாயிண்ட்? அவங்க நெட்டோட இருக்கிறாங்க. நெட்ல படுத்தா தூத்துக்குடி. நெட்ல படுத்தா ரெண்டு இடம் நெட்ல படுமா? இல்ல கையில படு. நெட்ல கையில படு. கையில படு. நெட்ல படு. நாங்க அதுக்காக சொன்னோம். எது உங்களுக்கு கொடுத்தா ஜி 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 கோவப்படாதீங்க ஜி, கோவப்படாதீங்க. போங்க போங்க ஜி, போங்க போங்க, உள்ள போங்க.
சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு 10 ஆல். யார் யாரு கஷ்டப்பட்டு பாயிண்ட் எடுத்தா கொடுத்துன்னு இருக்கிறீங்க. தூத்துக்குடி விட்டது அப்படிங்க எல்லாம் பேரும். நெல்லை சைட்ல இருந்து கந்தபெருமாள் சர்வீஸ் போட போறாரு. வாருங்கள், உங்கள் சர்வீஸ் இந்த டீம் வரவேற்கிறது. கை தட்டுங்க ஜி. ஓகே, உள்ள போயிடுதுங்க. பாயிண்ட் தூத்துக்குடிப்பா. அப்பா சொல்லிட்டாங்க. அம்பேர் வாய் திறந்து சொல்லுங்க. அம்பேர் எல்லாம் சொல்ல நினச்சிக்குவாங்க. எனக்கே கேட்க மாட்டேங்க. ஆமாம், சரி சரி. ஜி போடுங்க, சர்வீஸ் போடுங்க. பாயிண்ட் நெல்லை. சேஞ்சியா கம்ப்ளீட் பண்ண வரேன். கல் இருக்கு பார்த்து வாங்க. டைரக்ட் இன்யா டைரக்ட் இன்னிச்சு. இந்த சைடு விழுந்துச்சு, அந்த பால் எங்கே விழுந்துச்சு? நெட்டில் பட்டு அது அந்த சைடு விழுந்தாலே அவ்வளோதான் பாயிண்ட். நெட்டை ஏற்றிக்கிட்டு நெட்டை கொஞ்சம் கட்டு செலுத்துற பாரு. செலுத்துற நெட்டை கட்டு நீ மறுபடி சொல்லாம கொள்ளாம ஆன் பண்ணி விட்டுருக்கீங்க. நீ முதல்ல செவிச்சுட்டு பேசு. எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. ஏதோ ஒரு படத்துல காணா எது பேசுறதா இருந்தாலும் எப்படி சர்வீஸ் ஃபார் நெல்லை. மெதுவாக தான் வரும். யோ யார் யார் வா ஜி 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 கொஞ்சம் பயமா இருக்குது ஜி. யார் ஜெயிக்கானே தெரியல. ஹரிகரன் பெரிய உருட்டுற. ஹரிஹரசுதன் பெரிய உருட்டு. இல்லை கொஞ்சம் கருப்பு அடிக்கிற மாதிரி வீடியோ இருக்கு. அது 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 பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும் கேமராவில். அது ஒரு ஜி கேமில் எடுக்கும்போது நேரமாக இருக்கும். அது அது அப்படியே தான் இருக்கும். அது கேமராவோட பக்கு நம்ம வாடா ஒருத்தா மாமே. சோழி முடிஞ்சு கட் பண்ணிடுவானோ. அது யாருக்குன்னே தெரியல. யாருக்கோ பேதி எடுக்கு ஹரிஹரசுதன். இந்த சர்வீஸை பிடிச்சி அடிச்சிங்கன்னா இதாயிரும், கட்டாயிரும். ஜெய் சூப்பரா ஜெய். வேற லெவலு சூப்பரு. டி
ரைட்டு. இப்போதைக்கு மொத்தம் 3 இன்னிங்ஸ் நடந்து அதாவது 2 இன்னிங்ஸு நெல்லையும் 1 இன்னிங்ஸு தூத்துக்குடியும் ஜெயிச்சிருக்காங்க. நன்றி.